அவர்கள் அந்த நேரத்திலே ஒரு போர் அப்படிங்கிற மாதிரி கூட வச்சுக்கலாமே. ஒரு போர் நடக்கிற இடத்துல நம்ம தான் சாதாரணமாக போகக்கூடாது இல்லையா? அப்படித்தான் நம்ம அதை புரிஞ்சுக்கணும். அந்த இடத்திலே ஒரு எதிர்மறை சக்திகளை அழிக்கும் பொழுது அந்த சக்திகள் அங்கிருந்து ஓடி செல்லும். அங்கிருந்து ஓடி எங்காவது சென்று புகுந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் பார்க்கும். அங்கிருந்து ஓடக்கூடிய அந்த எதிர்மறை சக்திகள் நம் உடம்பிலே வந்து ஏறிவிடக்கூடாது அல்லவா? இறை சக்திகள் தானே சார் வளம் வருது. அந்த நேரத்துக்கு நம்ம போனால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு விதண்டாவாதம் பேசக்கூடாது. எதற்காக என்று சொன்னால் அவர்கள் நம்மை பாதுகாக்கின்ற அந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஜெயா டிவி நேயர்களுக்கு நமஸ்காரம். அர்த்தமுள்ள ஆன்மீகம் பகுதியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு நேயரினுடைய கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம். இந்த நேயர் என்ன கேட்டிருக்கார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கோவிலில் நடை சாற்றப்பட்ட பிறகு பிரகாரத்தை வலம் வந்து வணங்கலாமா என்பதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. இதில் வந்து நம்ம ஒரு 2 விதமாக பார்க்கலாம். அதாவது நடை சாற்றப்பட்ட பிறகுன்னா நீங்கள் கேட்பது மதிய நேரத்திலா அல்லது இரவு நேரத்திலா? ஏன்னா பொதுவாக மத்தியான நேரத்தில் கூட நிறைய ஆலயங்களில் நடைய சாத்திடுவா தெரியுமா? பகல் பொழுதில் கூட மத்தியானம் அந்த உச்சிக்கால பூஜை முடிந்த பிற்பாடு கோவில் நடைய சாத்திடுவா. அந்த நேரத்திலே தாராளமாக நீங்கள் பிரகாரத்தை வலம் வந்து வணங்கலாம். ஏன்னா அதனை தொடர்ந்து அன்றைய தினத்திலேயே மாலை பொழுதில் இந்த மாலை அந்த சந்தி அப்படிங்கிற ஒரு பூஜை நடக்கும். அதே மாதிரி சாயரக்ஷ பூஜைங்கிறது நடக்கும். அதே மாதிரி அந்த அர்த்தஜாம பூஜைங்கிறதுலாம் நடக்கும் தெரியுமா? இரவு நேரத்திலே அர்த்தஜாம பூஜை முடிந்த பிற்பாடு, அர்த்தஜாம பூஜை முடிந்து அதன் பிற்பாடு நடை சாற்றிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அந்த நேரத்தில் இரவு நேரத்திலே நடை சாற்றப்பட்ட பிறகு பிரகாரத்தை வலம் வந்து வணங்கக்கூடாது. இதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. பகல் பொழுதிலே வலம் வந்து வணங்கலாம். ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸை புரிஞ்சுக்கணும். ஒரு ஆலயத்தினுடைய நடை சாற்றப்பட்டிருக்கிறது. மத்தியான நேரத்தில் பூஜை முடிச்சுட்டு கூட சாற்றக்கூடிய பழக்கம் இருக்கக்கூடிய ஆலயங்கள் நிறைய இருக்கிறது. அந்த நேரத்திலே நம்ம வந்து ஒரு அவசரமாக ஒரு ஊர் கிராஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு பெரிய தலம் நம்ம மத்தியானம் ஒரு 12:30 கிராஸ் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம போகிறதுக்குள்ளே நம்ம காரை பார்க் பண்ணிட்டு போகிறதுக்குள்ளே நடைய சாத்திட்டான்னு சொன்னால், ஆகா இவ்வளோ தூரம் வந்துட்டு நம்மளால் சுவாமியை பார்க்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அந்த வெளியிலே இருக்கக்கூடிய ஆலயத்தினுடைய பிரகாரத்தை வலம் வந்து வணங்கிவிட்டு கூட வந்து விடலாம். ஆனால் அது இரவு நேரமாக இருந்தால் நிச்சயமாக பிரகாரத்தை வலம் வந்து வணங்கக்கூடாது. என்ன சார் டிஃப்ரென்ஸ் இது ரெண்டுத்துக்கும் சொல்லி பார்த்தோம்னா, அர்த்தஜாம பூஜை முடிந்த பிற்பாடு நடை சாற்றிவிட்டார்கள் என்று சொன்னால் பிரகாரத்திலே இறை சக்திகள் வலம் வந்து கொண்டிருக்குமாம். இறை சக்திகள் தானே சார் வலம் வருது. அந்த நேரத்துக்கு நம்ம போனால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு விதண்டாவாதம் பேசக்கூடாது. எதற்காக என்று சொன்னால் அவர்கள் நம்மை பாதுகாக்கின்ற அந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்திலே வெளியிலிருந்து வரக்கூடிய எதிர்மறை சக்திகளிடமிருந்து நம்மை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக இறை சக்திகள் நம்மை பாதுகாப்பதற்காக அந்த நேரத்திலே பிரகாரத்தை சுற்றி வலம் வந்து கொண்டிருப்பார்கள். அதனால் நாம் அந்த நேரத்திலே அங்கே தலையிடக்கூடாது. ஒருவேளை அந்த எதிர்மறை சக்திகள் நம்மை தாக்கிவிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வச்சுட்டா கூட, அதுதான் இங்கே சுவாமி இருக்கார்ல, நம்மளை எப்படி எதிர்மறை சக்திகள் வந்து தாக்கும் என்பது போல் புரிந்து கொள்ளக்கூடாது. ஏன்னு சொன்னோம்னா, இப்போ இந்த லா ஆஃப் கான்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜின்னு சொல்லுவா தெரியுமா? ஆற்றல் மாறா கோட்பாடுன்னு சொல்லுவா. எந்த ஒரு சக்தியுமே எந்த ஒரு எனர்ஜியுமே ஆக்கவோ அழிக்கவோ முடியாது. ஒரு ஆற்றலை இன்னொரு ஆற்றலாக மாற்ற முடியும் அப்படிங்கிறது தான் நம்ம படிச்சிருப்போம் சயின்ஸில். அந்த சயின்ஸை இங்கே அப்ளை பண்ணி பார்க்க வேண்டியது. அதாவது ஒரு எதிர்மறை சக்திகளை அந்த இடம் அழிக்கும் பொழுது, அந்த இடத்திலே ஒரு எதிர்மறை சக்திகளை அழிக்கும் பொழுது அந்த சக்திகள் அங்கிருந்து ஓடி செல்லும். அங்கிருந்து ஓடி எங்காவது சென்று புகுந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் பார்க்கும். அங்கிருந்து ஓடக்கூடிய அந்த எதிர்மறை சக்திகள் நம் உடம்பிலே வந்து ஏறிவிடக்கூடாது அல்லவா? இதற்காகத்தான் சொல்லி வைத்திருக்கிறார்கள். நம்முடைய பாதுகாப்பு கருதித்தான். இதை வந்து நிறைய சினிமாவில் கூட காமிச்சிருப்பா. ஒரு அந்த புராண படங்களில் கூட காமிச்சிருப்பா. ஆலயத்தினுடைய நடை சாற்றப்பட்ட பிறகு அந்த ஆலய பிரகாரத்துக்குள்ளே யாருமே வலம் வரக்கூடாதுங்கிறத சொல்லியிருப்பார். அதனால தான் ஆலயத்தினுடைய நடை சாற்றுவதற்கு முன்னாக யாராவது அங்கே தெரியாமல் தூங்கிட்டு இருக்காங்களா அப்படிங்கிறதெல்லாம் கூட பாப்பா தெரியுமா? நிறைய பேர் பிரகாரத்தை வலம் வரும்போது தெரியாமல் தன்னையும் அறியாமல் ஒரு டயர்ட்னஸில் அங்கேயே படுத்து தூங்கிடுவா. ஒரு தடவை போய் அந்த வாட்ச்மேன் எல்லா இடமும் சுற்றி பார்த்துட்டு வருவார். யாருமே ஆலயத்தில் இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு தான் வெளியில் வந்து அந்த பிரகாரத்தினுடைய கதவையே சாத்துவாங்க தெரியுமா?
எதற்காக அப்படி சாற்றுகிறார்கள் என்று சொன்னால், இது பாதுகாப்பு காரணங்களுக்காக என்று சொல்வதை விட, அந்த ஆலயத்தில் யாராவது திருடிட போகிறாங்க அப்படின்னு சொல்கிறதை விட அந்த மாதிரிலாம் இல்லை, அது நம்முடைய பாதுகாப்பு கருதி தான். அங்கே இறை சக்திகள் வெளியே வந்து அந்த ஊரிலே இருக்கக்கூடிய எதிர்மறை சக்திகளை இருந்து நம்மை பாதுகாக்கிறது. அவர்கள் அந்த நேரத்திலே ஒரு போர் அப்படிங்கிற மாதிரி கூட வச்சுக்கலாமே, ஒரு போர் நடக்கிற இடத்துல நம்ம தான் சாதாரணமாக போகக்கூடாது இல்லையா? அப்படித்தான் நம்ம அதை புரிஞ்சுக்கணும். அதனால தான் அதை வலியுறுத்தி சொல்லி இருக்கிறார்கள். பகல் நேரத்திலே அந்த பிரச்சனையே இல்லை. அது நட சாத்தியிருக்கான்னு சொன்னால் கூட நம்ம அந்த நேரத்தில் பிரகாரத்தை வலம் வந்து வணங்குவதன் மூலமாக கூட நமக்கு அந்த தெய்வீக சக்தி என்பது நமக்கு நிச்சயமாக கிடைத்துவிடும். பகல் நேரத்தை பொறுத்தவரை பிரச்சனை இல்லை. அதே இரவு நேரத்திலே அர்த்தஜாம பூஜை என்பது நடந்து முடிந்த பிறகு நிச்சயமாக பிரகாரத்தை வலம் வந்து வணங்கக்கூடாது. இதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.